காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை முழு உளுத்தம்பருப்பு 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி 2 டம்ளர் அப்படின்னா அதில் பாதி அளவு வெள்ளை முழு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுக்கணும். தயிர், புளிக்காத தயிர் வந்து 2 டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து மிளகு 2 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், சுக்கு பொடி, சுக்கு வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். சுக்கு பொடி 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. பெருங்காயப்பொடி 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அப்புறம் கருவேப்பிலை. பச்சரிசி 1 மணி நேரம் ஊற வச்சாச்சு. ஒரு துணியில் நம்ம கழுவி வச்ச அரிசியை காய வச்சுக்கணும். நம்ம காய வச்ச அரிசியில் ஈரமும் லைட்டாக இருக்கணும். அதே சமயத்தில் கையில் எடுத்து பார்க்கும்போது ஒட்டாமல் இருக்கணும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க நம்ம காய வச்சது. இப்படி எடுத்து பார்த்தா ஈரம் குறைஞ்சிருக்கு. கையில் வச்சு பார்த்தா கையில் ஒட்டலை. இந்த அரிசியை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். காய வைத்த பச்சரிசியை இந்த பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. ரவை போல் மிக்ஸி ஜாரில் போட்டு உடச்சி எடுத்துக்கலாம். ரவை போல் மிக்ஸி ஜாரில் போட்டது நீங்கள் அரிசியை வந்து ரவை மாதிரி இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. வாங்க நம்ம உளுத்தம்பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உளுத்தம்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணீர் கம்மியாக விட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா இட்லி வந்து தயிர் விட்டு வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே வச்சு அரைச்சிக்கோங்க. வெள்ளை உளுத்தம்பருப்பு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருங்க. இப்போது அந்த ரவை மாதிரி உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாங்க. அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைச்சாதான் உங்களுக்கு நிறைய தயிர் பிடிக்குங்க. அரிசி நெய்யும் உளுத்தம்பருப்பும் நல்லா சேர்றாப்புல நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த தயிர், புளிக்காத தயிருங்க, அதில் பாதி அளவு போட்டுக்கலாம். 2 டம்ளர் எடுத்து வச்சிருக்கோம், அது பாதி அளவு போட்டுக்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். மீதி தயிர் வந்து ஒரு 5 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் புளித்த அப்புறம் போட்டுக்கலாங்க. நைட் அரைச்சி வச்சா காலையில் இட்லி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து வச்சாச்சு. ஒரு 6 மணி நேரம் நல்லா புளிக்கணுங்க. அதுக்கப்புறம் தாங்க இட்லி வைக்கணும். பாருங்க, இப்போ மாவு வந்து நல்லா புளிச்சிடுச்சு. நான் நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அரைச்சி வச்சேன். இப்போ காலையில் இட்லி வைக்கலாங்க. நம்ம எடுத்து வச்ச சுக்கு பொடி இந்த மாவு மேலே போட்டுக்கலாம். பெருங்காய பொடி இதில் போட்டுக்கலாம். மிளகு ஜீரகம் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். நம்ம அதை பொடி பண்ணி போட்டுக்கலாங்க. ரொம்ப நைஸாக போட வேண்டாம். கொரன்னு அரைச்சி இந்த மாவில் போட்டுக்கலாம். மிளகு ஜீரகம் கொரன்னு அரைச்சாச்சு. இந்த மாவில் போட்டுக்கலாம். தாளிக்கிற கரண்டியில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதை நல்லா காய்ச்சி அந்த பொடி மேலே ஊற்றலாங்க. நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இது மேலே ஊற்றலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா தயிர், 1 டம்ளர் ஊற்றிட்டு மீதி 1 டம்ளர் அதையும் இதோட போட்டு கலந்துடலாம். நல்லா கலந்து இட்லி வைக்கிற பதத்துக்கு வந்த அப்புறம் இட்லி ஊற்றி வச்சா ரெடி ஆகிடுங்க. நம்ம இட்லி வைக்கிற பதத்துக்கு வர மாதிரி தயிர் ஊற்றி வச்சுக்கணுங்க. இப்போ வாங்க இட்லி தட்டில் இட்லி ஊற்றி வைக்கலாங்க. நான் வந்து துணி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எண்ணெய் தடவி கூட வச்சுக்கலாம். இது
இது மாதிரி எல்லா தட்டிலையும் இட்லி ஊற்றி வச்சிடலாம். நம்ம நார்மல் இட்லி வேகிற அளவு டைம் தான் இதுக்கு. நீங்கள் வேணும்னா முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். இப்போது வேக வச்சு எடுத்துடலாம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்ல மணம் வருதுங்க. நல்லா வெந்துடுச்சுங்க. இட்லி எடுத்துடலாங்க. சூப்பராக வெந்துடுச்சுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இட்லிக்கு சட்னி நல்லாயிருக்கும். அதை விட மிளகாப்பொடி நல்லா இருக்குங்க. இந்த இட்லியில் மிளகு, ஜீரகம், சுக்குப்பொடி, பெருங்காய பொடி எல்லாம் போட்டதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த காஞ்சிபுரம் இட்லியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.